ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வீட்லேயே செஞ்ச பன்னீரில் இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து பன்னீர் பராத்தா செஞ்சு கொடுத்துருந்தேன். செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அது என்னமோ கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே செய்யும்போது அதுக்கு டேஸ்ட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி இருக்குது. நான் பாப்பாவுக்கு செய்யறனால காரம் எதுவுமே போடலை. ஆனால் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சுங்க பன்னீர். பாப்பாவும் விரும்பி சாப்பிட்டா. இப்போ எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக கோதுமை ரவை உப்புமாவும் பனியாரம் மாவு கொஞ்சமாக இருந்தது, பழைய மாவு. சரி, அதில் வெங்காயம் கேரட்லாம் போட்டு பனியாரம் ஊற்றியாச்சு. இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக அழகழகாக அப்படி மணியாக இருக்குது. பார்த்தோன்னே என்ன கத்திரிக்காய் செய்யணும்னு தான் ஆசை, ஆனால் நாங்கள் செய்யலை. சரி, அப்படியே பொரியல் மாதிரி செஞ்சாச்சு, வறுவல் மாதிரி. கீரை கடையல், பாலக்கீரை கடையலும், ரசம், இதுக்கப்புறம் கத்திரிக்காய் வறுவல் தான் பண்ணியிருந்தோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா டார்க் கலரில் இருக்கவும் அது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது வறுவல். பாப்பாவுக்கு இந்த புக்ஸ் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் மீஷோவில் தான். ஆனால் நல்லா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நல்லா குழந்தைங்க என்கேஜாக இருப்பாங்க. அதை பார்த்துட்டு பொம்மையாச்சும் பார்ப்பாங்க. இந்த ஏஜில் படிக்க போகிறது கிடையாது, ஆனால் பொம்மை பார்ப்பாங்க. பாப்பா கொஞ்சமாக கேரட் ரைஸ் பண்ணியிருந்தேன்.